வணக்கம். வணக்கம். இன்றைய விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வியெல்லாம் எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோவில் ஒரு கான்ஸ்டபிள் பேசியிருப்பார். அது எது விஷயமானா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுக்கு அடுத்து நாங்கள் ஒரு டிஎஸ்பியோட ஆடியோ ஒன்று வெளியிட்டோம். இப்போ வெளியிடுறது இல்லையா, இவர் யார் அப்படின்னா அவரே சொல்கிறாரு. அந்த வீடியோ பாருங்க. வணக்கம். நான் கிண்டி காவல் நிலையத்திலிருந்து கான்ஸ்டபிள் செல்வம்னு பேசுகிறேன். 2009 2012 வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் பேசிட்டு வராங்க டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா. அவர் ஜேபி சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தாங்க. நேர்மையானவர், உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம். அவர் நேரடியாக பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். இடையில கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பல் வந்து தர தட்டுச்சு. அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார். அப்போ அங்கே லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன்ட்ட போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்கயான்னு சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அனுப்பிச்சு போய் அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சவர். அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார், அப்படி வாங்கிட்டார், இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மாற்றப்பட்டார். மன உளைச்சலானார். அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார், உண்மையாக இருப்பார்ல, கொஞ்சம் கோபமாக பேசுவார். சிங்கம்னாவே என்றைக்கு சீற்றம் இருக்கும்ல, அது மாதிரி தாங்க. உண்மையிலே நான் இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்தில் இருந்து நான் சொல்லியிருப்பேன். அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது, உண்மையாக தான் அவர் சொல்லுவார், உண்மையாக தான் இருப்பார். அவர் உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு ஒருத்தர் தான். அவர் சொன்னதில் பொய்யே இருக்கார். அவரை தூக்கி அடித்தாங்க. ஏன்னா எந்த அதிகாரிக்கும் நேர்மையாக இருக்கிறாருல இவர், அதனால யாருக்கும் இவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அவர் இந்த கவர்மெண்ட்டை கவனிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் இருப்பார். அவர் உண்மை ஜெயிக்கும், அவர் வெல்வார். இப்போ அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இப்போ அந்த அவர் கூட இருந்த அந்த டிரைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட அவர் ரொம்ப நேர்மையானவர், நாணயமாக நடந்துப்பார், நிறைய பேர் உதவிகரமாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இவர் மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இதில் எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியல. நம்ம விசாரிச்ச வரைக்கும் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் சொல்கிறது 100% உண்மை. அவர் வாயை கட்டணும். அதற்காக செந்தில் வேலன், அதாவது உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன், அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டருக்கு சட்ட ஒழுங்கு துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் ஐசியூவில் கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. அது அப்போலாம் ஸ்டாலின் இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே காவல்துறை ஐசியூக்கு போயிடுச்சு. இந்த 2 பேர் ஆடுற ஆட்டத்தினால இந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சுங்கன்னா துறை ரீதியெல்லாம் கிடையாது. இந்தியாவில் ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு இந்த 2 பேரையும் வச்சு இந்த 4 வருஷம் என்னென்ன ஆடுனாங்க, தமிழகத்தை எவ்வளோ அட்டூழியம் பண்ணான்னு முழு விசாரணை நடத்தணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது விசாரிக்கணுன்றீங்க. கிட்டத்தட்ட அவங்க உயர் அதிகாரிகள் இவங்களை விசாரிக்கணுன்றது நீங்கள் தமிழக அரசையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. திமுக அரசு தான். இந்த திமுக அரசு அமைஞ்சதுமே உடனடியாக இன்டெலிஜென்ஸில் யாரை கொண்டு போட்டாங்க? டேவிட்சனை கொண்டு போட்டாங்க. அதுவே அதன் பின்னாடி முழுக்க மதவெறி தான். ஒரு கும்பல் மதவெறியோட டேவிட்சனுக்கு பின்னாடி நின்றுச்சு, அவரை கொண்டு வந்து இறக்குச்சு. சரியா? அந்த ஆள் அதுக்கும் இந்த குடும்பத்துக்கு, திமுக தலைமை குடும்பத்துக்கும் விசுவாசம் இருக்கிற பேர்வழின்னு கடந்த 4 வருஷமா பழிவாங்காத கூட எல்லாத்தையும் பழிவாங்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்றது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படின்றத வெளிக்காட்டு சொன்னாரு. கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அவங்க ரெக்கமெண்டேஷன்ல டேவிட்சன் தூக்கி போட்டிருப்பாரு. நானே குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி எதெல்லாம் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தான்றது ஒரு தனி கதை. இது மதவெறிக்கு சம்மந்தப்பட்டது, அதுக்குள்ள போகிறோம். அதை தவிர இவர் மனிதத்தன்மையோடய செயல்படலை. எடுத்துக்காட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் அதிகாரிகிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறார் உடனடியாக. அவங்க 2 நாள் வெயிட் பண்ணுறாங்க. 2 நாள் வெயிட் பண்ண வச்சதில் அந்த லேடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். எங்கே? ஒரு கடலோர மாவட்டத்தில் ரொம்ப தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தூக்கி போட்டாப்புல ஒரு பெண் அதிகாரியை 2 நாள் டிலே பண்ணது. அப்போ எந்த அளவுக்கு இவர் மோசமாக இந்த காவல்துறை ஒரு அடிமையாக நடத்துகிறா. புரியுதா? இன்னொன்று சொல்கிறேன், போன ஆட்சியில் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தார். அந்த ஆளை வந்ததுமே பேர் வாங்கினாலும் ஆகாது. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவருக்கு ஜால்ரா அடிக்கணும், கூச்சா தூக்கணும், சலாம் போடணும், இந்த மாதிரி இவருக்கு நல்லா துதி போடணும். அதை தாண்டி திமுக அரசுக்கு எந்த விதத்தில் நீங்கள் அந்த அமைச்சர்களுக்கு நீ துதி போடுறியோ அது அளவுக்கு நீ உயர் பதவிக்கு போகலாம். நீ நேர்மையாக வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்கே நீ உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன் திறமையை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. டேவிட்சனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான கீழ் நிலைமைக்கு காவல்துறை இந்த வரலாறுலேயே போனது கிடையாது. இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் போச்சு. இல்லை, இப்போ ஏடிஜிபிக்கு மேலே டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரெல்லாம் முழுக்க டம்மி. ஏன்னா இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லாட்டி யாருக்கு பதவி உயராகட்டும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது டேவிட்சன். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அதான் நிலைமை.
ஒட்டுமொத்த காவல்துறை ஆட்டி படைக்கிற டேவிட்சன். இல்லை, இப்போ நீங்கள் 2 பேர் சொன்னீங்க. இப்போ செந்தில்வேலன் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? செந்தில்வேலன் தான் உங்களுக்கு உளவுத்துறையுடைய ஐஜி. உளவுத்துறையோட வேலை, முதலாவது வேலை, நீங்கள் மக்களுக்கான பிரச்சனை உறுப்புக்கிட்டு, இன்னொரு ஆட்சிக்கான பிரச்சனை உறுப்புக்கிட்டு, இன்னொரு காவல்துறைக்கான பிரச்சனை இப்படின்னு பிரிச்சுடான்னு வச்சுக்கோங்க. இதில் மக்களுக்கான பிரச்சனை இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 கிராமம் இருக்குது, 2 சமூகத்துக்கு சண்டை இருக்குது, அதை மூட்டி வரவன் ஒரு 4 பேர் தான் இருப்பான், அவனை உளவு பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த ரவுடி கும்பல் இருப்பாங்க, அவன் 2 மோதலா, அதை உளவு பார்க்கணும். இல்லாட்டி மத ரீதியான எங்கேயா சண்டை இருக்கும், அதில் எங்கேயும் பற்றிக்காமல் இருக்கணும், அதுக்கு உளவு பார்க்கணும். இதெல்லாம் உளவு பார்த்து லா அண்ட் ஆர்டருக்கு கொடுக்கணும். ஓகே, இது ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு என்ன இருக்குது அப்படின்னா, தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த கியூ பிரான்ச் இருக்கு, அதாவது ரொம்பவும் மோசமாக தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடிய, இல்லை நாட்டின் பிரிவினவாத செயலில் ஈடுபடக்கூடிய இந்த நபர்களை கண்காணிக்கிறது. இதையும் தாண்டி குற்ற செயல், அதாவது ஃபைனான்சியல் குற்றம் செய்யக்கூடிய நபர்களை கண்காணிக்கும். இப்படின்னு ஏகப்பட்ட வகையில் உளவுத்துறை தான் ஒரு மாநில அரசுக்கு மிக முக்கியமான தூண். அதை இந்த செந்தில்வேலன் கொடுத்தாங்க இல்லையா, எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னு, எந்த தகுதியும் கிடையாது. இந்த ஆளுக்கு வரது என்னென்னா, நல்லா போட்டு கொடுக்குறது, கூட இருக்கவனுக்கு குழி பறிக்கிறது, இல்லாட்டி எங்கிட்ட எவனையா போட்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் வருது. இவர் வரதுக்கு ஒன்றே ஒன்று தான் காரணம். இடி ரைட் நடக்கும்போது இடி ஆஃபீஸில் ஒருத்தன் உழவு பார்த்து அவன் ஒருத்தர் லஞ்சம் வாங்குறத பார்த்து போட்டு கொடுத்தாருல, நேராக உளவுத்துறைக்கு ஐஜியாக மாற்றிட்டாங்க. இதை தவிர இந்த ஆளுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு அந்த துறையில் இருக்கணும்னு சொல்கிறான். இந்த ஆளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த ஆள் பண்ணுறது என்ன அப்படின்னா, காலையில் அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் டிஎம்கே மாநாடு நடக்குது அதை உளவு பார்க்கணும், அதை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கணும். திமுக தலைமை குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்க தேவையான தொழில், இவங்களுக்கு என்னென்ன வேலை பார்க்குறது, யார் யாரை உளவு பார்க்கணும், இவங்களுக்கு மக்களுக்கு படிலாம் கிடையாது. திமுக தலைமை குடும்பத்துக்கு ஏன் வேணும்னா உளவு பார்க்குறது, இந்த வேலை. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது இவங்களுக்கு ஆகாத இருக்குங்களே, யார் டேவிட்சனுக்கு ஆகாத ஆளுங்க, இவங்க எப்படி போட்டு கொடுத்து காலி பண்ணுறது காவல்துறைக்குள்ளே. இதை தாண்டி தமிழகம் முழுவதும் இந்த மந்திரிகள் இருக்காங்க, அவங்க கொடுக்கக்கூடிய, அதாவது சட்டத்துக்கு தாண்டி அது ரெக்கார்ட்லேயே வராது, அந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறது. அப்போ செந்தில்வேலன் பார்க்குறது கட்ட பஞ்சாயத்து, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரவுடி நீங்கள் மேலே கொண்டு வச்சுருச்சிங்கன்னா அந்த வேலை தான் பார்ப்பார். நீ எதையும் சட்டப்படி பண்ணுற மாதிரி கிட்ட தரல. அதனால தான் தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத தனியாக ஸ்பெஷல் டீம் வச்சுருந்தாங்க இந்த உளவுத்துறை. இதன் மூலமாக எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனே கண்ட்ரோல் பண்ணுறது. யாருக்காக? மந்திரிகள் சொல்கிறதுக்காகவும் திமுக தலைமை குடும்பம் சொல்கிறதுக்காக. இதுவா வேலை, உன் வேலை இதுவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேலையை தான் இவர் பார்த்துருக்கான்னு ஏன் சொல்கிறேன்னா, மரக்காணத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போலி மதுபானங்களை காய்ச்சி அதை குடிச்சு திரும்பிட்டாங்க, 4 பேர் சாகுறாங்க. அதுக்கடுத்து 1 மாதத்தில் கள்ளக்குறிச்சியில் பக்கத்துலேயே கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்து போயிட்டாங்க. நீ என்ன உளவுத்துறையை பார்த்த? நான் கேட்குறேன், நீ உளவுத்துறையில் இருக்கியா இல்லையா? எங்கே போலி மதுபானம் காய்ச்சலான்னு ஒன்று தெரியல, விற்கிறான்னு தெரியல. அங்கே நடந்துருச்சு ஒரு இன்சிடென்ட், 7 பேர் செத்துட்டான். சரி, அதுக்கப்புறம் 1 மாதத்தில் 60 பேர் சாக விட்டுருக்கேன்னா நீ எந்த அளவுக்கு உளவு பார்த்துருக்க? நான் கேட்குறேன். இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் ரொம்ப கொடூரமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உளவுத்துறை கீழ்த்தரமாக வேலை பார்க்குறது இந்த ஆட்கள் தான். இந்த 2 பேர் தான் இப்போ மிகப்பெரிய தூண்கள். இது காவல்துறைக்கு ஐசியூக்கு போன காரணமே. காவல்துறையாகவே இல்லை, அது சீரழிஞ்சு கெட்டு குட்டிச்சோராக போயிடுச்சு. நான் சொல்லிட்டு கள்ளக்குறிச்சிக்கும் மரக்கான விவகாரமே போதுமான எடுத்துக்காட்டு. எந்த லட்சணத்தை இந்த உளவுத்துறை இருக்குது. இன்னொரு போட்டு காவல்துறைக்காக உதவுதுன்னா அதுக்கு டேவிட்சன் என்ன படுத்து எடுக்கிறான்னு சொல்லிட்டேன். எனவே காவல்துறையும் அடிமையாக மாற்றி மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல், இந்த ஆட்சிக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல், கடைசியாக யாருக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்குன்னா திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்குது இவங்களால. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. இவங்க 2 பேர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள்? இவங்க 2 பேர் இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை துறை ரீதியெல்லாம் கிடையாது. கூட்டி கொண்டு டெல்லியில் வச்சு இவங்க இந்த 4 வருஷம் என்னென்ன படுத்தி எடுத்தாங்கன்ற நடவடிக்கை எடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த டிஎஸ்பி, மயிலாடுதுறை டிஎஸ்பி இருக்கார்ல, அவர் முக்கியமான குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அவர் மீது பாதிக்கப்பட்டதுக்கு மட்டும் சொல்லலை, அவர் முக்கியமான குற்றச்சாட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் செங்கல்பட்டில் இருக்கும்போது ஒரு கொலை நடக்குது, அது சம்மந்தமாக 2 பேரை கூட்டி வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அந்த 2 பேரும் அதாவது இறப்படி உயிர் போகிற எல்லாமே அடிச்சிருக்காங்க. சித்திரவாதை, அதாவது லாக்கப்பில் வச்சு சித்திரவாதம் பண்ணியிருக்காங்க. சித்திரவாதம் பண்ண சொல்லி மேலேருந்து ஆர்டரும் போயிருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்ததால அவங்க மோசமான நிலைமைக்கு போனது. இது மனித உரிமை கழகத்துக்கு போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎஸ்பியை கூப்பிட்டு விசாரணை நடத்துன்றாங்க. இவரை வச்சு மயிலாடுதுறை டிஎஸ்பியை கூப்பிட்றாங்க. அவர் போய் விசாரணை நடத்திட்டு இதில் காவல்துறையோட தவறு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போனால் இவருக்கு நேரடியாக செந்தில்வேலனும் டேவிட்சன் கால் என்னன்னு, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் காவல்துறைக்கு தோதான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கு. அப்போ உண்மையை சொல்லான்னு அர்த்தம் இல்லை. அது அப்படியா வரலன்னு சொன்னால், அப்படி வரலைன்னா அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, மிரட்டல் இவரை டைரக்டா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 பேரோட மரணத்தை மீடியாவுக்கும் தெரியாமல், மரணத்தை லாக்அப் டெத்துன்றதை மறைச்சு அதுக்கு போலியான ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ
நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 4 வருஷத்தில் 24 லாக்அப் டெத் மட்டும் இருக்காது, குறைஞ்சபட்சம் இங்கே 80க்கு மேற்பட்ட அது லாக்அப் டெத் இருக்கும். இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஆதரவாக, அதாவது போலீஸ்க்கு எதிராக போயிடக்கூடாது ரிப்போர்ட்டு. அப்போ என்ன தூத்துக்குடி விவகாரமாக வந்துருக்காண்டி போலீஸ்க்கு ஆதரவான ரிப்போர்ட்டை இவங்க ப்ரெஷர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுவே மனித உரிமை மீறல் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்கீங்க. 2 உயிர்கள் இறந்து போகிறதுக்கு எதிராக அவங்களுக்கு நீதி கிடைக்காம தடுத்துருக்கீங்க. இந்த 2 பேரும் அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கே தகுதியில்லாத நபர். அதை தாண்டி மனிதர்களே கிடையாது. ஒருத்தனுக்கு அநீதி நடந்திருக்கு, அவன் மோசமாக ஆகட்டும்னு விட்டுருக்கேன்னா நீ யோசிங்க, ஒரு மரணத்தில் மட்டும் இந்த அளவுக்கு 2 பேர் உயரத்தியார் விளையாட முடியுது, செஞ்சதும் டேவிட்சன் விளையாட முடியுதுன்னா இந்த 2 பேர் மரணம் தாண்டி என்னென்ன விஷயத்தில் விளையாடுருப்பீங்க. கண்டிப்பாக ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணதானா அவனை அழிச்சிருப்பீங்க, தேவையான வளர்க்குறதுக்கு இன்னொருத்தனை அழிச்சிருப்பீங்க, இன்னொரு பக்கத்து நீதி கிடைக்காம இன்னொருத்தனை விரட்டி அடிச்சிருப்பீங்க. வெறும் மரணத்திலே இவ்வளோ விளையாட முடியுதுன்னா நான் சொல்கிறேன் 4 வருஷத்தில் இவங்க பண்ணது எல்லாமே திமுக ஆட்சிக்கு ஆதரவாக அவங்களுக்கு தேவையான வகையில் நீதியை உருவாக்குறதுக்கு சட்டத்தை முழுமையாக வளைச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் காவலர்களே கிடையாது, இந்த 2 பேரும் காவல்துறைக்கு இருக்க லாய்க்கும் கிடையாது. இது இவங்க 2 பேரும் வச்சு நடத்துறதுனால காவல்துறையாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரையும் பிடிச்சி உண்மையிலே சொல்ல டிஎஸ்பி அவர்களுடைய புகாரை நியாயம் இருக்கான்னு விசாரணை நடத்தி தவறு இருக்க பட்சத்தில் இந்த நபரை பிடிச்சி கொண்டு போய், இது மட்டும் கிடையாது 4 வருஷத்தில் என்னென்ன பண்ணாங்களோ எல்லா விஷயத்தையும் இருக்கணும் எடுத்து தண்டிச்சால் ஒழிய இனி வரவன் ஆட்சியில் எவனா இருந்துட்டு போகிறேன், நாம் நம்மளோட டியூட்டியை பார்த்துட்டு போகிறது நல்லது, இவங்களுக்கு ஜால்ரா போடணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை இவங்க நிலைமைன்னு ஒரு பாடம் கொட்ட வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. காலத்து அவரோட காவல்துறை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாடமாக மாறும் இது 2 பேரும் நம்ம தண்டிக்கிறது. இப்போ இறுதியாக வந்து இப்போ சுந்தரேசன் இவ்வளோ வெளிப்படையாக பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு, யூடியூப்பில் பேசுகிற இவ்வளோ வெளிப்படையாக அவர் சொல்லி கூட அவர் மட்டும் கிடையாது, நம்மளும் வெளியிட்டிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த கான்ஸ்டபிள் பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் உங்களுக்கு? இன்னொரு டிஎஸ்பி பேசுறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் நம்ம வீடியோ. இவ்வளோ நடந்த பிறகு தமிழக அரசிடம் ஒரு சரியான பதிலோ இல்லை டிஜிபியிடம் ஒரு பதில் எதுவுமே வரவே இல்லையே. குற்றம் பண்ணவங்க பண்ணுவாங்க. அதுவும் இன்னொன்று நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் யாரு கீழே இருக்குது, முதல்வர் அமைச்சர் கீழே, அந்த ஆளுக்கு எதுவுமே இருக்க போகிறதில்ல, இதை பற்றி தெரிய போகிறதும் கிடையாது, அது சும்மாவே வேலை பார்க்குறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளம்பரத்துக்கு ஒரு 4 இடத்துல போஸ்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியது. இந்த ஒட்டுமொத்த ஆட்சி நடத்துறது உதயநிதி நண்பர்கள். அந்த உதயநிதி நண்பர்களுக்கு கீழே வேலை பார்க்குறது இந்த 2 போலீஸ் அதிகாரிங்க. அதுக்கு அடிமை வேலை தான் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இதில் எந்த இடத்துலையும் எம்கே ஸ்டாலின் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த முழுக்க ஒரு டம்மியாக தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தமிழகத்தில் வரலாற்றில் இவ்வளோ டம்மியாக பார்க்கவே முடியாது. எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க கூட ஆர்வம் இல்லையேன்னு தோணுது. ஏன்னா காதுக்காக போயிருக்குங்க, கூப்பிட்டு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருப்பாரு. அப்போ எதுவுமே போகலை, அப்போ நீ எதையுமே பார்க்கல. மக்கள் எவ்வளோ சீரழிஞ்சா பரவாயில்ல, ஒரு தனி உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க. அப்படி எப்படி போய் சேரும் அவர் அந்த நிலைமை. இன்னொரு பக்கத்து சரி உதயநிதியாக பார்ப்பாரு, அவர் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னா அவருக்கு இது பெரிய லெவலில் மேல் வச்ச வேலை. எனக்கு நண்பரோட சுத்தணுமா, ஹாயாக இருந்தோமா, இப்படி இருந்தேன், எனவே தலையெழுத்தாடா உங்களெல்லாம் பார்க்கணும்னா அவனும் வந்து உட்காருக்காரு. அப்படி இப்படி 2 பேர் இருந்தால் இந்த 2 பேருக்கு என்ன ஆயிரும்? கையை ஃப்ரீயாக விட்ட கதை தான். நாங்கள் தான்டா ராஜா, நாங்கள் எங்களை அடக்கிறதுக்கு யாருமே கிடையாதா, நாங்கள் தான்டா பெரிய அளவில் இங்கே சண்டியர்கள் அப்படின்ற மனநிலைக்கு வந்துருமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு காவல்துறைக்கு எடுத்து குட்டிச்சூரா போகிறதுக்கு முக்கிய காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த 2 பேரும் அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தானே, என்னாலும் கூப்பிட்டு இப்படி புகார் வரும்போது கேட்டு தான் வச்சுக்கவேன், பிரச்சனையே கிடையாது. மரக்காணத்தில் 7 பேர் சாகும்போது அதுக்கடுத்து 1 மாதத்தில் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் சாகுறானா, கூப்பிட்டு வச்சு செந்தில் வேலை நீ என்னையா வேலை பார்க்குற அப்படின்னு ஒரு வார்த்தை முதலமைச்சர் கேட்டு தான் வச்சுக்கவேன், இன்றைக்கி அந்த ஆள் போஸ்ட்டே இருக்க மாட்டாங்க. கரெக்ட், நீ கேட்கவே இல்லை. ஏன்னா உனக்கு என்னடே தெரியல, உலகத்தில் ஏதோ நடக்குது, நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமான வேலையை நல்லா பார்த்தாரா, நல்லா பார்க்குறாங்க. நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லா விசுவாசமாக இருக்காரு. நம்ம குடும்பத்தை நல்லா சொகுசாக பார்த்துக்கிறாரு, வேலை முடிஞ்சிச்சு. இது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படின்னா இந்த கருணாநிதி குடும்பத்துடைய 3வது தலைமுறையினால இன்னும் சீரழிஞ்சு போகும்போது தமிழகம்